ஹாய் காய்ஸ், வணக்கம். பிளாக்கி மூக்கி சீசன் 3 ஐம் ஸ்டில் யோர் ஜங்குக் சீரீஸ் 4 பார்த்துலாமா? உங்களோட வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக நல்லா இருந்துச்சுடா. நான் பார்த்தேன், அவ்வளோ வார்மிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. தெரில உங்ககிட்ட கேட்டு இந்த வேர்ட்ஸ்லாம் வாங்கணுமான்னு இருக்குது. தெரில, நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு கேட்க. ஒரு நோட்ஸ் அப்படியே படிக்கும்போது அப்படியே என்னையும் அறியாமல் என் வாய் ஃபுல்லாக அவ்வளோ பல்லு. என்னதுயா இப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி என் வீட்டில் கேட்டாங்க. இல்லைப்பா, கமெண்ட்ஸ் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்டே காமிச்சேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீயாடா அப்படி. இது வரைக்கும் கமெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணதே கிடையாது. கமெண்ட்ஸை காமிச்சேன் நான். ரொம்ப அழுது வீடியோஸ் போட்டு அப்போ கூட வந்த கமெண்ட்ஸை கூட நான் காமிக்கல. நேற்று சிரிச்சிட்டு இருந்தப்போ அப்போ பார்த்தாரா, கேட்டார், காமிச்சேன். நீயாடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு மாதிரி ப்ரௌடாக தட்டி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி தட்டி கொடுத்துட்டு தலையை கோதி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது உங்களால் தான் ரொம்ப அது ஆஸ் யூஷுவல் எப்போது கிடைக்கும், பட் அது உங்களால் கிடச்சிதுன்றப்போ மறக்க முடியாத ஒரு விஷயம் அது. ஸோ உங்ககிட்டேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு ஆசைப்பட்றேன்டா. ஓகேடா கைஸ், அப்படியே லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக நீங்கள் ரொம்ப அழுதுருப்பீங்க. எனக்கு நிம்மதி வேணும், எனக்கு கையில் நடுங்கிற மாதிரி இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப அழுதுருப்பீங்க. சரி ஓகே, நான் 2 நாள் ஃப்ரீயாக விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 நாள் போதாது, 2 நாள் வரைக்கும் தாங்குற மாதிரி ஏதாவது வேணுன்ற மாதிரி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார். பட் நீங்கள் அழறதை பார்த்துட்டு ஓகே நீ போ அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் அப்படியே போயிருப்பீங்க. அப்படியே அடுத்தது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஏண்டி நீ புரிஞ்சுக்க மாட்டியா? இப்போ தாண்டி என்ன புரிஞ்சுப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வர்றாரு. நீங்கள் முன்னாடி போயிட்டு உட்காந்துருப்பீங்க. அவர் வந்து பார்க்குறாரு, பக்கத்தில் நீங்கள் இல்லை, வேறு ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்துட்ருக்கு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. ப்ளீஸ் என்ன திரும்ப எதுவும் பிளாக்மெயில் பண்ணி வர வைக்காதீங்க ப்ளீஸ். நான் பிளாக்மெயிலாம் பண்ணலடி. நான் எவ பக்கத்தில் உட்காரத்துக்கு விருப்பம் இல்லை. சரி ஓகே வரமாட்டியா? இல்லை ப்ளீஸ், எனக்கு விருப்பம் இல்லை, விட்டுடுங்க. ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்க? அப்படியே உங்கள் அக்கா உங்களை பார்க்குறா. என்னடி என்ன அழறியான்னு? எனக்குமே அழகாக வந்துருச்சுடி. சென்டிமெண்ட்ஸ் என்ன கொண்டு போகிறானுங்க. என்னடி இவ்வளோ லாக் அடிக்குது இதில்? ஆமாக்கா, ரொம்ப ரொம்ப அழகையாக இருக்கு. ரொம்ப ஏய் பைத்தியம், எதுக்கு இப்படி அழற? சரி நான் தான் எமோஷ்னல் ஃபில்ம்னு பார்த்தா நீ அதுக்கும் மேலையா? சென்டிமெண்டலாக தாக்கிட்டானுங்கடா ஃபைனலாக. சீக்கிரம் வேறு ஏதாவது ரொமான்டிக்காக கொடுங்கடா. அக்கா இல்லை இப்போ ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. அதாவது ஒரு சேரில் ஒழுங்காக கூட உட்காரல, பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்ருக்குன்றதால அவர் ஒழுங்காக கூட உட்காரல. ஒரு நுனி சேரில் உட்காந்துட்டுருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உட்காந்துட்ருப்பாரா. அவர் திரும்ப உங்களை பார்க்குறாரு, நீங்களும் பார்க்குறீங்க. ப்ளீஸ் வேண்டாம் போயிடுங்க. ஏண்டி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உங்களையும் அறியாமல் ஏன் போகிறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இப்போ அப்படியே அவர் போயிருப்பார். அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே கீழே இறங்கும்போது ஒரு நிமிஷம் அப்படியே அந்த எக்ஸிட் பாயிண்ட் கிட்டே போயிட்டு நின்றுட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க, போகிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. போகிறேன்டி, ஒன்று விட்டு ரொம்ப தூரம் போகிறேன், பட் ஆனால் அப்படியே போயிடுவேன்னு நினைக்காத. ஏய் அந்த ப்ரோ எங்கடி? அவரை மாதிரி அங்கே என்ன ப்ரோ, எங்கே கிளம்புறீங்களா? இது பாருங்க, சென்டிமெண்டலாக சீன் போயிட்டுருக்கு. என்ன எப்போ போகிறேன்றீங்க? இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தான், வெயிட் பண்ணுங்கள். இல்லை பாருங்கள், எமர்ஜென்சியாக கால் வந்துச்சு, நான் கிளம்புறேன். இல்லை பரவாயில்ல கிளம்புறேன். சரி ஓகே, மீண்டும் சந்திப்போம்ண்ணே. கண்டிப்பாக
மீண்டும் 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 சந்திக்கணும். என்ன கேட்கல? இல்லை, திரும்ப பார்க்கலாம். ஓகே, பாய் 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 டி, பாய், போயிட்டு வரேன். அப்படியே போய்டுவேன்னு மட்டும் நினைக்காடி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே கடகடன்னு சொல்லிட்டு வெளில வந்துருப்பார். வெளில வந்தோடனே அவரையும் அறியாமல் ஒரு மாதிரி டீயர்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகுது. என்ன ஜங்குக் பண்ணுற, எதுக்குடா? அவள் கண்ணில் தண்ணி வந்தால் எதுக்கு உன் கண்ணில் ரத்தமே ஒரு மாதிரி இருக்கு? எதுக்கு எதுக்கு என்ன இமோஷ்னல் ஃபுல்லாடா? எதுக்கு ஃபீல் பண்ணுறப்போ? அவள் சரியாயிடுவா, சரியாகிடுவோ. ஏண்டி பார்வையால கொள்ற? இல்லைடி, இல்லை, நீ ஏன் கருப்பாக பிறந்துட்டேன்னு யோசித்தேன். இல்லை, இப்போ தோணுடி, இப்போ தோணுது, பைத்தியக்காரத்தனமாக தோணுது. ஏன்டா வெள்ளையாக பிறந்துன்னு தோணுது. நான் என்னடி பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? லவ் யூடி, லவ் யூ, லவ் யூ அப்படின்னு சொல்லி அங்கே வெளில வந்துட்டு எக்ஸிட் பாயிண்ட் கிட்ட வெளில வந்துட்டு அந்த டோர் அப்படியே நாக் பண்ணுறாரு. ரொம்ப சத்தமாக அப்படியே உடைக்கிற அளவுக்கு அப்படியே தட்டியிருப்பாரா? கரெக்டாக அங்கேருந்து பாக்ஸஸ் வந்திருப்பாங்க. என்ன சார் பண்ணுறீங்க? சாரி 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 சாரி, போங்க சார். ஓகே, சாரி சாரி. டி மச்சான், அவனுக்கு கால் பண்ணுங்கடா. என்ன என்ட்ரன்ஸ்க்கு வரானா இல்லை பேக் சைடாவா? டி, அவன் ஆல்ரெடி சைட்டோட சைட் அடிச்சிட்ருப்பான்டா. இதுக்குடா இப்போ பாய் மட்டும் இருங்கடா. சரி விடு, போகும்போது பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ரிமைண்டர் மட்டும் போட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு ஜிம்மின் தான் மெசேஜ் போடுறாரு. இனிமேல் ஜிம்மினும் தயங்கக்கூட இருப்பானுங்க. ஓகேங்களா? நேம் மென்ஷன் பண்ண வேணாம்னு நினச்சேன், பட் ஆனால் நேம் மென்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஓகேங்களா? டி, என்னடா கால் பண்ணுறான்? சரி சரி, அட்டன் பண்ணுடா, ஏதாவது இருக்க போகுது. சொல்டா மச்சான். டே, வெளில வாங்கடா. டீ, இன்னும் ஒரு 1/2 hour படம் இருக்குடா, வெளில வாங்கடான்னு. டீ, வெளில வரீங்களா இல்லை நான் கிளம்பிட்டா? சரி மச்சான், வர இரு. டீ, தயங்க, அவள் ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு நினைக்கிறேன்டா. வாய்ஸை டோட்டலாக வர மாதிரி இருக்கு. வாங்க. டீ, பைத்தியக்காரனே ஜம்முன்னு படா. டீ, நல்லா சீனும் ஓடுதுடா. இப்போ வர காலை வர சீட்டிக்கிட்டே இருக்கா. ஐயோ, இவனெல்லாம் சேர்க்காதீங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களாடா? வந்து தொலை. தர மச்சான், வர இரு. பேபி, போயிட்டு வரேனே, முக்கியமான வழியா? என்ன பேபி? ஐயோ, இவன் தொலை தாங்க முடியடா. சி, நாதாரி நாயே, இந்திரிச்சுப்பா. இரு மச்சான், இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே வரானுங்க. இங்கே, ஏய் என்னடா அவனை காணோம்? இங்கே தான்டா இருக்குன்னு சொன்னான். டி மச்சான், எனக்கு தெரிஞ்சு அவன் பார்க்கிங் லாட்டில் G-1 இருக்கான்னு நினைக்கிறேன். கீழே போங்க. டி, பேஸ்மெண்ட்டில் இருக்க வாய்ப்பு இல்லைடா. அவன் என்னைக்கிட்ட பேஸ்மெண்ட்லாம் போகிறான்? பூங்கடா, பார்க்கிங் லாட்டில் தான் இருப்பான்னு சொல்கிறல. போ. வாய்ஸ் வேறு ரொம்ப டல்லாக இருந்தது. கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் தான் வந்துட்டுருக்கானுங்க. டி மச்சான், அங்கே தான்டா இருக்கான். ஏய், என்னடா பண்ணுறங்க? டி, ஜங்குக்கு மச்சான். டேய், பைக் எடுங்க. டேய், என்ன அழுதுருக்கியாண்ணா? பைக் எடுங்கடாண்ணா. டேய் மச்சான், பைக் எடுங்கடா, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுக்கிறானுங்க. எங்கே மச்சான்? எங்கே போவேன்? எங்கடா போவேன்? தெரிலடா மச்சான், தெரில. எங்கே போவேன்னு இருக்கும் ஒரு மயிரும் புரியலடா. அவன் கண்ணை பார்க்கும்போது எனக்கு. டி, இது ரெசார்ட் விடுங்கடா. இல்லை மச்சான், ரெசார்ட் விடுங்கடா.
அவன் ஆல்ரெடி இதாக இருக்கான், கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு தான் போகிறானுங்க எல்லாருமே. டேய் அங்கே பாட்டி பொண்ணு எல்லாமே இருக்கணும், எல்லாமே அப்ளை பண்ணு. டேய் இல்லைடா, ஜங்கு கூட டாடிக்கு தெரிஞ்சதுன்னா ஏதாவது பார்த்துக்கலாம்டா, போடுறா, அவன் டென்ஷனில் இருக்கான், போடு. சரி மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 பேர்கிட்ட இருக்கானுங்க பசங்க எல்லாருமே. இப்போ அப்படி தான் ரெசார்ட்டுக்கு போகிறானுங்க, பீச் ரெசார்ட்டு. அப்படியே அந்த பைக்கு ஸ்லோவாகும்போதே ஜங்குக்கு அப்படியே அந்த பைக்லேருந்து குதிச்சு அந்த பீச் பக்கமாக அப்படியே ஓடுறாரு. டீ மச்சான் அவன் கீழே போய்த்துக்கறனையா, அவன் கீழே இறங்க கூட தெரியாமல் என்னடா பண்ணுற? டீ பைக்கில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நினச்சேன், சனி முடிச்சேன். அப்படி சாரிடா மச்சான். சரி போங்கடா, அவன் பின்னாடியே. அவன் வர என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரிலடா, ஓவராக வெக்ஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். மச்சான் டீ விடுங்கடா, தனியாக இருக்கணும். டீ இல்லை, தனியாக இருக்கணும், விடுங்கடா, எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன சர்க்கெலாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இல்லை மச்சான், ரெடி பண்ணுறடா, ரொம்ப ரெடி பண்ணுங்கடா. எனக்கு தோ மண்டல குடையுது. அவள் கண்ணு இன்னும் என் மனசுக்குள்ள அப்படியே நிற்கடா, அவள் அழுது அந்த கண்ணு. சரி மச்சான், ஒன்றும் இல்லை, தங்கச்சி சீக்கிரமே உங்ககிட்ட வந்துடுவாடா. என்னடா சொன்ன? இல்லைடா மச்சான், தங்கச்சி சீக்கிரமாக உங்ககிட்ட. ஏண்டா அவள் பின்னாடியே சுற்றிட்டுருக்கிறப்ப என்ன சொல்லுவீங்க? பிரைட்டா, கருப்பு, பிளாக்கி மூக்கு, அழகிடாவ அழகி. உங்களுக்கெல்லாம் புரியாடா, அவள் கண்ணு சொல்லுண்டா 1000 இல்லை லட்சம் கோடி அவ்வளோ சொல்லுண்டா, அவ்வளோ சொல்லு. தெரியலடா, ஒரு நேரமும் ஒரு நிமிஷமும் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்டா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கலரில் பிறந்துட்டோம்னு தோணுது மச்சான். அதுக்கு நீ என்னடா பண்ணுவேன்? அதுதான்டா நானும் அவகிட்ட கேட்குறேன். அவள் கருப்பாக பிறந்தா அவள் என்னடா பண்ணுவா? நான் என்னடா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? சொல்ல மச்சான், சொல்லு. டே கூடா, விட்றா, சட்டையை விட்றா. சரி விட்றா மச்சான், தங்கச்சி சீக்கிரமாகவே உன்கிட்ட வரணும். அவன் என்கிட்ட வரணும். டே மச்சான் ரெடிடா. ரெடி பண்ணிட்டானுங்கடா, வாடா அப்படின்னு சொன்னோடனே எங்கள் ஜங்குக்கு அப்படியே வேகமாக ஓடுறாரு. அந்த பீர் கேஸு, அந்த ஹாட் கேஸ் எல்லாமே அப்படியே ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பானுங்க பசங்கள்லாம். அப்படியே போனோடனே ஒரு பாட்டில் எடுத்து அப்படியே குடிச்சிக்கிட்டே அந்த பீச் சைடில் அப்படியே நடந்து தனியாக ஒரு மாட்டு போகிறாரு. யாரும் அவன்கிட்ட போவாங்கடா, சும்மா இருங்க. இல்லை மச்சான், அப்படி என்னடா? அது அவனோட ஃபீலிங்ஸ், அது அவனுக்கு தான் தெரியும். மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. இல்லைடா, பொண்ணுங்க இன்னும் வரல, அது அவன் விரும்ப மாட்டான்னு உங்களுக்கே தெரியும், அது உங்களுக்காக தான், போ அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் ஒரு பக்கம் அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருக்கானுங்க, பார்ட்டி பண்ணிகிட்ருக்கானுங்க. இங்கே ஜங்குக்கு மட்டும் தனியாக போயிட்டு பீச் பக்கமாக அப்படியே ஒரு பைக் நின்றுட்டுருக்கு. அதில் உட்காந்துட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டு அதில் சாஞ்சிட்டு அப்படியே படுத்துட்ருக்காரு. எங்கள் பசங்க அப்படியே ஃபன் பண்ண அப்படியே நைட் ஆகுது. அந்த சன் வந்து செட் ஆகிற டைமு அப்படியே அதை பார்த்துக்கிட்டு அப்படியே சோகமாக ஒரு மாதிரி அவர் புலம்பிக்கிட்டே இருக்கார். இப்போது பசங்களாம் சேர்ந்துட்டு அங்கே ஆட்டமாக ஆடிட்டுருப்பானுங்களா, அப்படியே பார்த்துக்கிட்டு அங்கே ஆடுற பொண்ணு வந்து என்னவோ தெரியல, அந்த இருட்டுக்கு உங்களை மாதிரியே தெரியறதும் அப்படியே நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு அப்படியே வருவார். இவ என் ஆள் தானடா மச்சான், அது ருக்கு. பாய் மூடுங்கடா, அவன் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான், ரொம்ப இதில் இருக்கான், விட்டுருங்க. என்ன மச்சான், இவ என் ஆள் தானே, உன் தங்கச்சி தானடா மச்சான். ஆமாம் மச்சான், உன் தங்கச்சி தான் மச்சான், உன் தங்கச்சி தான். உங்கள் தங்கச்சி தானு கேட்டேன். ஆமாம் மச்சான், எங்கள் தங்கச்சி தான். என்ன தங்கச்சி, என்ன இப்படிலாம் ஆடிட்டுருக்கேன்? ஆடாது போ, மாப்பிள்ளை கூப்பிட்றான்ல போ. மச்சான் என்னடா பண்ணுற? அது வாய மூடுங்கடா, அவனே ரொம்ப இதில் இருக்கான், விடுங்க. அங்கேருந்து பார்க்கும்போது என் ஆள் மாதிரி தெரிஞ்சாடா, ஆனால் அவள் இல்லைடா, அவள் மட்டும்தான்டா ஏன் அவளோட இடத்துல எவ்வளோலையும் வச்சு பார்க்கவே முடியாடா மச்சான், முடியவே முடியாது.
அவ தான்டா, அவ தான், அவ மட்டும்தான் மச்சான், அவ மட்டும்தான் மச்சான், அவ மட்டும்தான்டா. அவளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எவ்வளோ இல்லைடா, எவ்வளோ இல்லைடா மச்சான். டேய், என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாடா. அவளுக்கு நிம்மதி வேணுமாண்டா மச்சான், நிம்மதி. என்னை பார்த்தா அவளுக்கு என்னடா வருது? ஏய் சொல்லுங்கடா, நான் எவ்வளையாவது இப்படிலாம் துரத்தி ஏதாவது பண்ணியிருக்கணும்டா மச்சான். டேய் மச்சான், அப்படிலாம் நீ யாரடா துரத்தி ஒருத்தையை தான் லவ் பண்ணுறேன்னு இருந்தேன், அதுவும் அவளே கழட்டி விட்டு போயிட்டா. ஏன்டா ஃபீல் பண்ணுற? விட்றா, தங்கச்சி வந்துடும்டா, விட்றா. இல்லை மச்சான், அவள் என்கிட்ட வரவே மாட்டேன்னு சொல்கிறாடா, என்கிட்ட வரமாட்டேன்னு சொல்கிறாடா. நான் எப்படி இருந்தவன்? ஒரு காலத்தில் எப்படிரா இருந்தேன்? துமர் பிடிச்சி அடங்கவே மாட்டேன். ஆனால் இப்போ அவள் என்ன சொன்னாலும் கேட்குற நிலமையில இருக்குண்டா. ஆனால் நான் சொல்கிறது அவள் கேட்க மாட்றா மச்சான், கேட்க மாட்றாடா. மச்சான் என்னடா பண்ணட்டும்னா? சரிடா, எதுக்குடா இப்படி அழற? டீ மச்சான், டீ அழாதடா. இல்லை மச்சான், ஒரு காலத்தில். சரிடா, ஒரு காலத்தில் நீ அடங்காதவன் தான். சரி விடு மச்சான், டீ அழாதடா அப்படின்னு சொல்ல கேட்காம எங்கள் ஜங்குக்கு அவ்வளோ அழறாரு. அப்படியே அழுதுகிட்டே ஒரு மாதிரி அந்த பீர்பாட்டில் தலையில் வச்சுட்டு ஆடுறது, ஒரு மாதிரி பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டிக்கிட்டு, அடங்கா குதிரைய போல அலைஞ்சவன் நானே, ஒரு பூவை போல மாற்றி விட்டாலே. டேய் மச்சான் விழுந்துடாடா. தெலுங்கடா. படுத்தா தூக்கமும் இல்லை, என் கனவுல தொல்லை, அந்த சோழி போல புன்னகையால எதுவோ எங்களை சேர்க்க இருக்கு கைதில் தூக்க. ஓ கண்ணை மூச்சு ஆட்டம் ஒன்று ஆடி பார்த்தோமே துணையா, கண்ணையும் கட்டி என் காதல நீட்டி இன்னும் தேடுறேன் அவளை. துணையா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ. மச்சான் டீ படாதா. இல்லைடா, ஆனால் தனியாக விட்டு போயிட்டா மச்சான். அவள் என்ன தேடி வந்த அஞ்சல, அவன் நேரத்தை பார்த்து சவகம் அதில், அவள் அழக சொல்ல பார்த்த கூட பார்த்த, அவன் இப்போ எனக்கு வேணும் அதில். அவன் இல்லை நெருப்புதான் நெஞ்சல, அவள் ஒன்றுக்குள்ள என் நெஞ்சுக்குள்ள நின்று, அவள் ஒத்த சொன்ன மின்னும் பண்ண நெஞ்சுக்குள்ள சொன்ன மச்சான். டீ புடுறா அவனு வந்துட்டான்டா. டீ எந்திரா மச்சான். டீ ஒன்று டீ மாட்டியாயிட்டான்டா, தூக்கம்டா. என்னடா இவன் இப்படிலாம் பண்ணுறான்? ஏற்கனவே ஒருத்தி போனாலே அவளே பரவாயில்லடா மச்சான். இவன் நான் பின்னாடி அலைய விட்டு போடான்னு துரத்திட்டுருக்கா. எனக்கு வர்ற கோவத்துக்கு அவளை. டீ அடங்குறியா? நீனா அந்த பொண்ணை திட்டிட்டு தானே இருந்த? இவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான் பாரு. எந்த பொண்ணு பின்னாடி இந்த மாதிரி சுற்றி இருக்கானா அவன்? மூடிட்டுருங்கடா, நாளைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி தயங்கு ஜிம்முன்னு ஜாக்சன் எல்லோரும் சொல்லியிருப்பானுங்க. டீ சரியாக இருக்குமாடா? இவன் என்னடா சந்தோஷம் தான் படுவான், விடுங்க. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி அன்னடியே அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து உங்கள் அக்கா வீடு, அதாவது உங்கள் கசின் சிஸ்டர் வீட்டிலேருந்து அப்படியே நீங்கள் கிளம்புறீங்க. ஏண்டி கிளம்புற? இல்லைக்கா, அப்பா தனியாக இருப்பார். எவ்வளோ நாளைக்குக்கா? நான் கிளம்புறேன். முன்னாடி போனால் அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல, அதனால தான். சரி, நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் வேணா அங்கே உங்க கூட வந்து இருக்கட்டா? அக்கா, உனக்கு அங்கே கன்வீனியன்ட்டா? எல்லாம் இருக்குண்டி. இங்கே உன் சித்தி டார்ச்சரை விட அங்கே என் பெரியப்பாவோட டார்ச்சர் நல்லா தான் இருக்கும். வா போகலாம்.
இல்லைக்கா, வாடி போகலாம். என்னை கூப்பிட்டு போக மாட்டியா போ வீட்டுக்கு? சரிக்கா வாங்க. பாரேன், சோ க்யூட்டுடி நீ, வா அப்படின்னு சொல்லி அங்கே பர்மிஷன் கேட்டு அப்படியே நீங்கள் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு அப்போ வந்திருப்பீங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்க கூட உங்கள் கசின் சிஸ்டர் இருக்கா. உங்கள் அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாங்க. இப்போது டோர் நாக் பண்ணுற சத்தம் மட்டும் கேட்குது. சிஸ்டர், சிஸ்டர், யார் நீங்கள்? நீங்கள் யார்? இல்லை, நாங்கள் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு சிஸ்டர். ம், பார்த்துருக்கேன். ஆமாம். என்னடி, என்ன சத்தம்? யார்? அக்கா, இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்க்கா. ஃப்ரெண்ட்ஸா? வாங்க, ஃப்ரெண்ட்ஸ்னால் வெளில நிற்க வச்சிட்ருக்கடி. வாங்க, உள்ளே வாங்க ப்ளீஸ். அக்காவுக்கு எதுவும் தெரியாது, எதையாவது சொல்லி. சரி சிஸ்டர், அழாதீங்க. சிஸ்டர் அழாதீங்க. என்ன பண்ணுறீங்க? இல்லை, நாங்கள் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வந்த மாதிரி காமிச்சிட்டு கிளம்பிடுறோம். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ம், ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்கிற கவுச்சில் அப்படியே உட்காரானுங்க பசங்க எல்லாருமே. ஒரு 7 பேர்கிட்ட இருந்துகிட்ருக்காங்க. அப்புறம் காஃபி, டீ என்ன வேணும் உங்களுக்குலாம்? ஹார்லிக்ஸ். டி சோவடிச்சிருண்டா நாயா, கொடுக்குறத குடிச்சிட்டு ஒழுங்கு முறையாக மூடிட்டு வரேன். முட்டை போண்டா மண்டாயா, நான் வாய் உடைச்சிட சொல்லிட்டேன். வாய் பாரு நல்லா. மச்சான், குடிக்கிறதுன்னு ஆகிப்போச்சு. அது ஏன்டா இப்படி கஞ்சத்தனமாக கேட்டுக்கிட்டேன்னு பார்த்தேன். குடிக்கிறதுன்னு பார்த்தா வெளில மாட்டு இது இருக்கும். ஐயோ வேணாம் மச்சான், அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் நான் குடிக்கிறதில்ல. நீயே குடி மச்சான். சாப்பிடுச்சிருண்டா நான். என்ன என்ன குடிக்கிறீங்க சொல்லுங்கள்? ஹார்லிக்ஸ். அப்புறம் ஏதோ உங்கள் கையால் உயிர் வாழற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா போட்டு எடுத்துருவாங்க. உயிர் வாழற மாதிரி விஷம் இருக்குது, எடுத்துகிட்டு வருவா? ஐயோ, அதை குடித்தா செத்து போடுவோம் சிஸ்டர். அப்படியா? சரி சரி, கொழுப்பு தான் கொஞ்சம், போட்டு வர இருங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அவங்க அக்கா போடுறதுக்காக போகிறாங்க. சிஸ்டர், என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக என் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? என் வீட்டில் என் அப்பாக்கெலாம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. எதுக்கு இப்போ பதட்டமாகறீங்க? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்ககிட்ட பார்த்து பேசுகிறதுக்காக தான் வந்தேன். என்ன மரியாதையெல்லாம் பேசுகிறீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்காதில்ல? இல்லை, இனிமேல் அப்படி தான். சாரி சாரி தங்கச்சி. இல்லை, புதுசாக கேட்குறதால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சாரிம்மா, ஏதாவது தப்பாக பேசுறேன்னா மன்னிச்சுக்கோண்ணே. இனிமே அந்த மாதிரி நடக்காதுண்ணே. இல்லை, இப்போ தான் எனக்கு பயமாக இருக்குது. துப்பாருமா. ஏய், இங்கே வாடி, அந்த கிளாஸ் எடு. போமா, கூப்பிட்றாங்கல்ல. பாருங்க, ஏதாவது என் அக்கா கிட்ட உளறி வச்சிடாதீங்க ப்ளீஸ், அவங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். சரிம்மா போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ அப்படின்னு சொல்லி தயாங்கோ ஜிம்னு அப்படியே உள்ளே அனுப்புகிறாங்க. டீ, என்னடா இந்த பொண்ணு இப்படி அழுது? பேச ஆரம்பிக்கவே இல்லை, இதுக்கிட்ட எப்படிடா பேசுறது? அதெல்லாம் பேசிக்கலாம், அதை மட்டும் உட்கார். உனக்கு என்ன ஹார்லிக்ஸ் என்ன? மூடிட்டு குடிச்சிட்டு ஒழுங்க உட்கார். சரிடா அப்பா, நான் எதுவும் பேசவே இல்லை, உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் உங்கள் அக்கா கூட அப்படியே ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. என்ன ஹார்லிக்ஸா? ஏய், நான் தான் சொன்னேன்லடா, கேட்குறது நீங்கள் பெருசாக கேட்கணும், அப்போ தான் இருக்கிறத கொடுப்பாங்க. கொஞ்சம் பேசினார் நாயை, போய மட்டும் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டு குடிச்சிட்ருக்கானுங்க அமைதியாக. அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னுலாம் கேள்விப்பட்டேன். இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸா? ஓ, ஃப்ரெண்ட்ஸு, சரி சரி. அப்புறம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், அவள் எந்த டிபார்ட்மெண்ட்? ஒரே டிபார்ட்மெண்ட் தான் சிஸ்டர். ஒரே டிபார்ட்மெண்ட்டு? ஏண்டி ஒரே டிபார்ட்மெண்ட்டா? ஆமாக்கா. சரி சரி, நம்பிட்டேன். உண்மை என்னடா, எதுக்காக அங்கே வந்திருக்கீங்க? என்ன சிஸ்டர்? ஏய், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது,
அதுவும் பொம்பளை பிள்ளைங்ககிட்டே ஒழுங்காக பேச மாட்டா. இதில் ஆம்பளை பிள்ளைங்கக்கிட்ட இவ அழகாக பேசி இருந்துட்டு வீடு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு. எப்போடா நம்புறது நான்? ஆ அக்கா ஃப்ரெண்ட்ஸ்க்கா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸா? சொல்லி வாயை திறந்து பேசு. ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்களா? சொல்லுங்க ப்ளீஸ். ஆமாம் சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸா நாங்களா? இதோ சிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டில் தான் நானும் இருக்கேன். டே, உனக்கு பார்த்தாலே தடிமாடு மாதிரி இருக்கேன். என்ன ஃபைனலரா இல்லை பாஸ் அவுட் ஆகிட்டு போனவனா? சிஸ்டர் என்ன பேசுகிறீங்க? டே, இதுக்கப்புறமும் உண்மையை மறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாரு என்னடி என்ன நடந்தது? என்னக்கா? உண்மையை பீசுன்ட்டேன். தேவையில்லாமல் போய் பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், அரைஞ்சு பல்ல பேத்துவேன். அக்கா தேட்டரில் ஒருத்தவன் தானே, யார் அவன்? அக்கா என்ன என்ன சொல்கிறீங்க? எனக்கு இப்போ புரியல. தியேட்டரில் ஒருத்தவன் வந்தானே, அவன் யாருன்னு கேட்டேன். அக்கா என்ன என்ன பேசுகிறீங்கக்கா? சிஸ்டர் என்ன மறைச்சிட்டே போகிறீங்க? எதுக்கு? டேய், ஒழுங்காக மூடிட்டு உட்காருங்க. அலெக்ஸான்னு கேட்டேன், உட்காந்து குடி. இல்லை டே, அடங்க, அவங்க அக்கா தங்கச்சி ஏதாவது பேசிப்பாங்க, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பசங்க எல்லோரும் அப்படியே வாயை மூட்டு நின்றுட்டுருக்காங்க. எங்கள் தயங்கண்ணா ஏதோ அடிச்சிட்டு போகிறா அப்படின்றதுக்காக ரொம்ப ஒரு 2 ஸ்டெப் அப்படியே முன்னாடி ஃபார்வர்டாக வந்து நின்றுட்டுருக்காரு. இங்கே ஜிம்மின்லாம் அப்படியே காஃபி அப்படியே சிப் பண்ணி அதாவது ஹார்லிக்ஸை சிப் பண்ணி அப்படியே குடிச்சிட்ருக்காரு. சனியும் பிடிச்ச நாய், இங்கே என்ன நடக்குது, இது என்ன பண்ணுது பாரு அப்படின்னு சொல்லி ஜாக்சன்லாம் அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. இங்கே அவங்க அக்கா, என்னடி யார் அவன் தேட்டரில்? அக்கா எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியுமா? வந்து பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறான். சீஸ் பாப்கார்ன் ஞாபகம் இல்லையா? அக்கா நீங்கள் தான். நான் சிங்கிள் தான் வாங்கினேன், அவன் ரெகுலர் வாங்கிட்டு வரான். ரெகுலர் வாங்கிட்டு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்றான். நான் ஒரு கதை விட்டு போனால் அதையும் நம்பிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றீங்க, அதுவும் ஷேர் பண்ணி. எப்படி என் கூட நீ ஷேர் பண்ணி சாப்பிட மாட்டேன்? இன்னொருத்தவன் அதுவும் ஆம்பளை பையன் பக்கத்தில் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடுன்னு சொல்கிறேன்னா நீ அதை எடுத்துக்கிறேன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தமா என்ன? அக்கா என்னக்கா பேசுகிறேன்? நான் என்ன பேசுகிறேன் உனக்கு புரியல. சரி ஓகே, தியேட்டரில் என்ன நடந்தது சொல்லு. அக்கா இதுக்கப்புறமும் நீ நடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, பச்சையாக நடிக்கிற. ஏண்டி பக்கத்தில் எத்தனை பொண்ணு உட்காந்துட்ருக்கோம், அதை தாண்டி ஒருத்தவங்க உன்னை இழுத்து வச்சு ஏதோ பண்ணான், அதையும் பார்த்துட்டு பொறுமையாக மூடிட்டுருந்தோம். ஏதாவது வந்து சொல்லுவேன்னு பார்த்தா சொல்லவே இல்லை. தோ இது எப்படி வந்தது? அக்கா கடிச்சிக்கிட்ட. இது உன் வந்துட்டு நீயே கடிச்சிப்பியா? சொல்லு, உன் வந்துட்டு நீயே கடிச்சிப்பியான்னு கேட்டேன். அக்கா என்னக்கா பேசுகிற? அதை தாண்டி நானும் கேட்குறேன், நீ என்ன பேசுகிறேன்னு நானும் கேட்குறேன். அக்கா கொல்லாதக்கா, ஆல்ரெடி செத்துட்ருக்க. ஏண்டி ஒருத்தன் ஒன்றாலும் சாவறான், அது உனக்கு தெரியல, நீ சாவறியா? உன் டைரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி படிச்சிட்டேன். அக்கா ஆமாண்டி, உன் கூட என்ன சுற்றுலா பயணம் போகிறதுக்காக வந்தேன், நீ என்ன பண்ணுறன்னு தெரிஞ்சுக்காக தான் வந்தேன். ஏண்டி ஏன் ஒருத்தங்க இருக்கலாம், இவ்வளோலாம் இருக்கக்கூடாதுடி, இவ்வளோலாம் இருக்கக்கூடாது. அவன் பாவம், ஏன் அவன் பாவத்தாலும் எடுத்துக்கிற நீ? அக்கா என்னக்கா பேசுகிற? இல்லை நான் எதுவும் பண்ணல. நீ எதுவும் பண்ணல? சரி சரி, நீ எதுவும் பண்ணல. நீ அவனை லவ் பண்ணல, அவன் பின்னாடி நீ ஃபாலோ பண்ணல, ஆனால் உனக்கு பிடிக்கவே இல்லை. அதுதான் ரொம்ப பெரிய உண்மை இல்லை? அப்படியே அங்கே இருக்கிற பசங்க எல்லோரும், அதாவது தயாங்க, ஜங்குக்கு, ஜிம்னு, ஹார்லிக்ஸை கூட அப்படியே விட்டுட்டு அப்படியே உங்களே ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. மச்சான் இந்த பொண்ணு லவ் பண்ணுதுடா. ஓய மூடு. இல்லை மச்சான், நம்ம இதுக்காக தானடா வந்தோம், அதை ஆல்ரெடி லவ் பண்ணுதுன்றப்போ ப்ளஸ் தானே. மயிறு பிடிங்கினா
அது ஆல்ரெடி லவ் பண்ணுது தான். ஆனால் எதுக்காக இப்போ பண்ண மாட்டேங்குது அது தானே தெரில. மூடிட்டு கீழே ஏதாவது வாய் மூடு. இல்லை மச்சான், வாய் மூடுறான், மூடு அப்படின்ட்டு தயங்க அப்படியே வாயிலே போட்டிருப்பாரு. ஜிம்முன்கிட்ட அப்படியே வாயை பிடிச்சி நின்றுட்டுருக்காரு. சொல்லுடி, சொல்லு, என்ன வச்சுருக்க வாயில் ஏதாவது கொழுக்கட்டையா? அக்கா, ஏங்கா நீயும் என்ன கொள்ளுற? எல்லாரும் இருக்காங்க, ப்ளீஸ் தனியாக பேசலாம். என்னடி தனியாக பேசுறது? என்ன தனியாக பேசுறதுன்னு கேட்குறேன், எனக்கு புரியல. அவ்வளோ 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 இரு வரேன். அக்கா எங்கே போகிற? என்ன பண்ணுறக்கா? அக்கா அக்கா சிங்கப்படுத்தாதக்கா, எல்லாரும் நிற்கிறாங்க. நீ என்னடி பண்ணுற? உன்னை நீயே இல்லை இல்லை, நீ சரிப்பட்டு வரமாட்டடி, சரிப்பட்டு வரமாட்டேன். தெரில, இதெல்லாம் தற்செயலாக நடக்குதா இல்லை உனக்கா நடக்கணும்னு நடக்குதான்னு தெரில. இந்த கடவுளே உனக்கு வழி காமிக்கிறார். ஆனால் அதை பிடிச்சிட்டு போகணும் இல்லாமல் 1008 வேலை உன்னை நீயே குடும்பப்படுத்திக்கிறடி, படுத்திக்கிற. அக்கா ப்ளீஸ்க்கா, வெளியில் எல்லோரும் நிற்கிறாங்க. நானும் இப்போ வெளில தான் போகிறேன், இரு. அக்கா என்ன எடுக்கிற? இதெல்லாம் எப்போ எடுத்த? என்ன பண்ணுற? அக்கா அக்கா இல்லை இல்லை, இதெல்லாம் உனக்கு சொந்தமானது இல்லைல்ல, இதெல்லாம் அவனுக்கு சொந்தமானது தானே, அதனால தான். அக்கா 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 வேண்டாங்க்கா, ப்ளீஸ்க்கா வேண்டாங்க்கா, அக்கா வேண்டாங்க்கா. ஒரு சும்மாவே ஆடுவார், நீ சோழி எடுத்து கொடுக்குற மாதிரி இதெல்லாம் கொடுக்காதக்கா, வேண்டாங்க்கா ப்ளீஸ்க்கா. எனக்கு அவரை பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கலக்கா, வேண்டாங்க்கா, கம்மிக்காதக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, காலில் செருப்பு பியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அக்கா உங்களை அப்படியே தள்ளி விட்டுட்டு அங்கே 2-3 பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே வெளில கொட்டுறாங்க. டீ மச்சான், இது என்னடா? அவன் டென்த்து அப்போ தானே இது அந்த பேட்டு கூட உடஞ்சதில்ல, அது தானடா? ஆமாண்டா, இதெல்லாம் இப்போ 2 பொண்ணுக்கிட்டா. டீ இது 11th அப்போ அவன் கீழே விழுந்தப்ப கால் அடிப்பட்டதுன்னு சொல்லி பேண்டேஜ் போட்டிருந்தானே அதை சுற்றி. டே இதெல்லாம் இப்போ 2 பொண்ணு கையில் பாரு. டீ 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 இவன் சாப்பிட்டு போட்ட சாக்லேட்ஸ்டா, கேலக்ஸி. வெறும் கேலக்ஸி பேப்பராகவே பொறுக்கி வச்சிருக்கு பாரு. இவ்வளோ லவ் பண்ணியிருக்கு, அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணு வேண்டாம் வேண்டான்னு ஓடுது? போய் முடியும்டா. இப்போது நீங்கள் அந்த பாக்ஸில் அப்படியே கீழே செதஞ்சு கிடக்கிறது அப்படியே எல்லாத்தையும் பொறுக்கி அப்படியே உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிறுத்தேன், இந்த பாரு ஒன் நிறுத்துன்னு. அக்கா ப்ளீஸ் வீடுக்கா, நீ நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதக்கா, கஷ்டமாக இருக்கு. உனக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குன்றல? அவனுக்கு இல்லை, எனக்கு புரியல. அவனுக்கு ஏண்டி அவனை பின்னாடி துரத்தி அவ்வளோ லவ் பண்ணுறான், நீயே அப்படியே அப்படியே வழிஞ்சு எழுதியிருக்க. எந்த டைரியிலையாவது அழாமல் எழுதி வச்சிருக்கடி? அதான் உனக்கே பிடிச்சிருக்கல. லவ் பண்ணி தொலைஞ்சாதான் என்ன, லவ்வாக சொல்லி தொலைஞ்சாதான் என்ன? இல்லைக்கா, இது உனக்கு தேவையில்லாதது. எனக்கு தேவையில்லாதது. இந்த திங்ஸுமே உனக்கு தேவையில்லாதது தான். எதுக்கு வச்சுருக்க? டேய் இதெல்லாம் பொறுக்கிட்டு போங்கடா. பொறுக்கிட்டு போயிட்டு அவன் பேர் என்ன? ஜங்குக், அவன்கிட்ட கொடுங்க. இதெல்லாம் அவனுக்கு சொந்தமானது, அவன்கிட்ட தான் இருக்கணும். இவ தெரியாமல் திருடி வச்சிட்ருக்கா. எதுக்கு இவன் வச்சிட்ருக்கா? அக்கா நீ நீ தேவையில்லாமல் பேசியிருக்கா, எங்கே அப்படிலாம் பண்ணுற நீ? நான் தேவையில்லாதெல்லாம் பேசலடி, தேவையானதெல்லாம் பேசுகிறேன். இதை பாருங்கடா, இது எல்லாம் உங்கள் ஜங்குவுக்கு தேவையானது, சொந்தமானது. எடுத்துருக்காளுங்க சிஸ்டர், அவங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. எதுக்கு? டே மூடிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு 5 நிமிஷத்தில் காலி பண்ணுறீங்க. இல்லை சிஸ்டர். டே இவங்க சேரணுமா வேணாமாடா? சேரணும், அதுக்கு தான். எடுத்துகிட்டு கிளம்புங்க. அக்கா அக்கா என்னக்கா பேசுகிறேன்? என்னடி இதெல்லாம் உனக்கு சொந்தமானதா இல்லை உன்னோடதா? அக்கா என்னோட அக்கா. இது இதெல்லாம் உன்னோட, இது அவனோட தானே? இல்லை இல்லை இதெல்லாம் இதோ பாரு,
இந்த பொய் பேசுகிற வேலை என்கிட்ட வேணாம், புரியுதா? டேய் அழுட்டு போங்கடா. இல்லை இது இது இல்லை என்னோட எடுக்காதீங்க எடுக்காதீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா, என்ன பண்ணுறீங்க? போடுங்க போடுங்க, எடுக்காதீங்க, இது 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 எடுக்காதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அழறீங்க. எல்லாத்தையும் போய் வாரி போட்டு அந்த 3 பாக்ஸையுமே ஆளுக்கு ஒரு பாக்ஸ் அப்படியே தூக்கி வச்சுட்டு நின்றுட்டுருக்கானுங்க. விட்டுருங்கண்ணா, ஏன்னா அதெல்லாம் வேணாம், ப்ளீஸ்ண்ணா, இங்கே நடந்தது ஏதோ போயிட்டு யாருக்கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ். சாரி சிஸ்டர், தெரில. சீக்கிரமாகவே உங்கள் 2 பேரையும் சேர்ந்து பார்க்கணும், அதுக்காக தான். இல்லை இல்லை இதெல்லாம் நடக்காது, வேண்டாம். இதோ பாருங்கள் சிஸ்டர், வேண்டாம், ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், வேண்டாம். சரி தங்கச்சம்மா, நானும் கிளம்புறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாக்ஸையும் போய் தூக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்படி தான் இப்போ டைம் கிராஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உட்காந்துட்ருக்காரு. டி பரதேசினாங்களா, எந்திரிச்சோடனே உங்கள் மூஞ்செல்லாம் முழிக்கணுமா? நான் இதுக்கிட்ட அப்படி உட்காந்துட்ருக்கீங்க சுற்றி. டி என்னன்னு பாடுறா. என்னடா? ஏய் என்னடா இதெல்லாம் பொறுக்கி வச்சுருக்கீங்க? ஏது இதெல்லாம்? பேட்டு, சாக்லேட்டு, டின் பேரு, பேண்டு, என்னடா என்ன? ஏன்னா என்ன லவ் பண்ணுறீங்களா என்ன? எவனும் இல்லைடா, வாள், நீ லவ் பண்ணுற வாள். என்ன என்னடா சொல்கிறீங்க? ஆமாம் மச்சான், வாள் தான். போயிட்டு மன்னிப்பு கேட்டு வந்துருமா தங்கச்சி? இங்கே ஒருத்தன் என்னை பாடாப்படுத்துகிறான், என்ன மட்டும் இல்லை எங்கள் கேங்கே எங்களை சாவடிச்சிருவோம் போல், அந்த மாதிரி படுத்திட்டுருக்கான்னு கேட்கலான்னு போகணும். கடைசியில் அதான் தேட்டரில் கூட ஒரு பொண்ணு அக்கா அக்கான்னு அந்த பொண்ணே அம்பலப்படுத்திடுச்சு. எனக்கு புரியல, எங்கே போனீங்க? என்ன நடந்தது? என்னடா உளறீங்க? பாரு, இதில் உன் ஆளோட டைரி கூட இருக்குது. டேய் நாங்களா விளங்குற மாதிரி ஏதாவது சொல்லி தொலைங்க. அப்படியே நடந்தது எல்லாத்தையுமே இப்போது ஜாக்சன் சொல்கிறான். டேய் என்னடா சொல்கிறீங்க? அவள் என்னையா? ஆமாண்டா, ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கா போல், அது தெரில. பட் எத்தனை நாள் இப்போ வேண்டான்னு சொல்கிறான்னு தெரில, பார்த்துக்கோ. எல்லாம் உங்கள் கையில் தான் மச்சா இருக்குது, அதுக்குன்னு இப்போல்லாம் இறங்காது. குடிச்சிட்டு மட்டையாகி வேண்டாம், நல்லா இல்லைடா மச்சா, பார்த்துக்கோ. டி ஆமாடா, அந்த பொண்ணு ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், ரொம்ப அழுதுட்டு இருந்தது, பார்த்துக்கோ. என்னன்னு தெரில, விட்டுறாடா, விட்டுறாத, பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லி ஒருத்தவனா அப்படியே தட்டி கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறானுங்க. அப்படியே ஈவினிங் வரைக்கும் கிராஸ் ஆகுது. ஜங்குக்கு அந்த ரூமை விட்டு வெளில வரவே இல்லை. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கால் மேலே கால் வந்துகிட்டே இருக்குது. டே எங்கடா இருக்க, இன்னும் அங்கேருந்து கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கால் வந்துகிட்டே இருக்குது. பட் ஆனால் இங்கே எந்த மெசேஜுக்கு அந்த காலுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெசார்ட் அப்படியே காலி பண்ணிக்கிட்டு உங்களோட திங்ஸ் அந்த 3 பாக்ஸ்ன்னு சொன்னா இல்லைங்களா, அந்த திங்ஸோடு அப்படியே காலி பண்ணிட்டு போகிறாரு. ஒரு 1 வீக் அப்படியே கிராஸ் ஆகுது. உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம், பட் ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே வரலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. இங்கே உங்கள் அக்காவும் என்னடி உன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தவன் உன்னோட திங்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சதும் அப்படியே மறந்துட்டானா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கும் பதில் சொல்லலை. காலேஜ் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு 1 வீக் அப்படியே கிராஸ் ஆகுது. ரொம்ப ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே பதட்டமாகவே இருந்துகிட்ருக்கு. அவர் அப்பாவுடைய ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி அவர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. டாட் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா? இல்லை நான் அப்ராட் போகலான்னு இருக்கேன் டாட். என்னடா இப்போ தான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன், அப்ராட்னா? அதெல்லாம் தேவையில்ல, இங்கே இரு. இல்லைடா நான் போகணும், ரொம்ப போகணும் டாட்.
அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அப்ராட் கிளம்பி போயிடுறாரு. உங்களை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஒரு மாதிரி ஒரு லெட்ரு மட்டும் உங்களுக்கு வருது. அது யார் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான்னா இங்கே ஜாக்சன்னா. என்னண்ணா இது? தெரிலம்மா. ஜங்குக்கு கொடுக்க சொன்னான், கொடுத்துட்டு. தெரில, பார்த்துக்கோமா. ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. ஐயோ அப்போல்லாம் எதுவும் இல்லைண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏம்மா, அவன் உன்னை விட்டு வேலைக்கு போனதுக்கா? என்னண்ணா சொல்கிறீங்க? தெரில, அவன் அப்ராட் கிளம்பி போயிட்டாமா. அண்ணா என்ன சொல்கிறீங்கண்ணா? ஆமாம்மா, எங்ககிட்டயே சொல்லாமல் போயிட்டானா பார்த்துக்கோயேன். இந்த லெட்ரு மட்டும் என்கிட்ட கொடுக்க சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருக்கான். எந்த அளவுக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கான் பாரு. தெரில, அதுவும் உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுத்துட்டு போயிருக்கான். பார்த்து படிச்சுட்டு ஏதாவது பார்த்து பண்ணுமா. அண்ணா. என்னம்மா? எங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? யூஎஸ் தான். வேற எங்கே போகிறோம்? சரிம்மா, எதானா கால் பண்ணண்ணா. அண்ணா. என்னம்மா? இல்லை, ஏதாவதுண்ணா கால் பண்ண சொன்னீங்க, ஆனால் நம்பர் எதுவும். ஓ சாரிம்மா, இரு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி கொடுத்துட்டு ஜாக்சன் அப்படியே கிளம்பிடுறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவர் ஒரு 2 பேஜ் எழுதி வச்சுருக்காரு. என்னடி எப்படி இருக்க? என்னை பார்க்காம நிம்மதியாக இருப்பியே? நிம்மதியாக இருக்கேன். ஆனால் நான் இல்லடி, நான் இல்லை. தெரில, உன்னை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிற மாதிரி இருக்குடி. என்னால் முடியல. என்னோடய லவ்வை உங்ககிட்ட காமிக்கிறேன்னு உன்னை நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கு. உன் கண்ணிலேருந்து வர தண்ணிலாம் என் கண்ணிலேருந்து, என் ஹார்ட்லேருந்து டே வெடிக்குதுடி, ரத்தமாக வெடிக்குது. உன்னை அழ வச்சு பார்க்கணுன்னு எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை. உன்னை சிரிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ என்னை பார்த்தாலே அழற. எப்படி நான் உங்ககிட்ட நெருங்குறது? அதான் சரி, மொத்தமாக விலகிடலான்ட்டு மூட்டை கட்டிட்டேன். என்ன இப்படிலாம் எழுதியிருக்காரு? ஏண்டி, என்ன நீ ஒரு தடவை கூட மிஸ் பண்ணவே இல்லையாடி? சொல்லு. உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன்னு எனக்கே தெரியும்டி. தோ இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துலாம் கிடையாது. எனக்காக உன் மனசில் அவ்வளோ இடம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி நான் உன்னை விட்டு விலகி போகிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நீ சொன்னீங்க கருப்புனா கருப்பு, அப்படி ஒரு கருப்பான பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அதுதான் உன் ஆசைனா? அதுவே நடக்கட்டும் அப்படின்னு தாண்டி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு படித்தோடனே உங்களுக்கு கண்ணிலேருந்து போய் டியர்ஸ் அப்படியே ஊற்றுலுது. அப்படியே அந்த அந்த டேர் டாப்ஸ்லாம் அந்த பேப்பரில் பட்டு அந்த எழுத்தில் அப்படியே மறையுது. என்ன எழுதியிருக்கார்? இந்த பார், எனக்கு தெரியாடி, நீ எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். தெரில, நீ அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ எழுதி வச்சுருக்காரு. நீங்கள் படிக்க படிக்க அழுதுகிட்டே இருக்கீங்க. ஃபைனலாக நான் உன்னை விட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக, இந்த பார், நீ அழக்கூடாது. எனக்கு தெரியும், இந்த படிக்கும்போது கூட அழுதுட்ருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ஃபைனலாக நல்லா இரு. இனிமேல் நான் உன் லைஃப்பில் இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. நீ சொன்ன அந்த கருப்புனா கருப்போடைய வாழுடி. நான் வேண்டான்னு சொல்ல. பாய்ண்ணா, இனிமேல் உன் லைஃப்பில் இன்னும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பாய், குட் பாய்டி அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அவ்வளோ அழறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6 months அப்படியே கிராஸ் ஆகுது. ரொம்ப சோகமாக இருக்குது. யாருக்கிட்டையும் பேசுகிறதில்ல, வர்றதில்ல. உங்கள் அக்கா வந்து கால் பண்ணால் கூட நீங்கள் எடுக்கிறதில்ல. இப்போ ஃபோன் வச்சுருக்கீங்க, உங்கள் அப்பா ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாரு. உங்கள் அக்கா கிட்டே ஃபோன் பேசுகிறீங்க. அப்பப்போ நீங்கள் ஜாக்சனுக்கு டயல் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த நம்பர் எடுப்பீங்க. பட் ஆனால் பண்ண மாட்டீங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 years அப்படியே கிராஸ் ஆகுது. பஸ்ஸில் தான் போகிறீங்க, பஸ்ஸில் தான் வரீங்க. உங்களுக்கு இப்போ 2nd year அப்படியே முடியுது. உங்களுக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க உங்கள் அப்பா. அதே மாதிரி தான்
கருப்புனா கருப்பு, அப்படி ஒரு கருப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளை. உங்கள் அப்பா கிட்ட நீங்களும் ஓகேன்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி என்கேஜ்மெண்ட்டு அதுவுமே நல்லபடியாக நடக்குது. என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. ஏன்னே தெரில, அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க ஜேகேவை. பட் ஆனால் நீங்கள் காமிச்சிக்கிறதே இல்லை. அப்படி தான் திரும்ப காலேஜ் போகிறது வர்றது அப்படின்னு இருந்துட்டு இப்போது அந்த ஹாலிடே செகண்ட் இயர் முடிஞ்சுட்டு அந்த ஹாலிடேயில் இருந்துகிட்ருக்கீங்க. ஜாக்சனுக்கு கால் பண்ணிட்டீங்க, திடீர்னு அப்புறம் கட் பண்ணுறீங்க. இது புது நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி ஜாக்சன் கால் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ ஏங்க கால் பண்ணிட்டு என்னங்க பண்ணுறீங்க அண்ணா? ஹலோ ஒயன் அண்ணா, என்னம்மா கால் பண்ணியிருக்கா? இல்லைண்ணா உங்ககிட்ட. என்னம்மா என்னன்னு சொல்லு. இல்லைண்ணா ஜஸ்ட் இன்வைட் பண்ணணும். என்னம்மா என்ன இன்வைட் பண்ணணும்? இல்லை எனக்கு எனக்கு என்னம்மா என்ன அழறியா என்ன? இல்லைண்ணா இல்லை இல்லை. அம்மாடி இந்த பாருமா, இந்த பார், என்ன எதுக்கு அழற? ஒன்றும் இல்லைண்ணா ஒன்றும் இல்லை. இந்த பாருமா, ஃபோனை கட் பண்ணிடாத, என்னன்னு சொல்லு. இல்லைண்ணா எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாண்ணா. இதை இதை நீங்கள் என்ன ஜங்குக்கு சொல்லணுமா? இல்லைண்ணா இல்லை. என்ன சொல்லணும் சொல்லுமா. இல்லைண்ணா அவர்கிட்ட லாஸ்ட்டாக ஒரு தடவை பேசணுண்ணா. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். தெரியலண்ணா ப்ளீஸ்ண்ணா தெரியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழறீங்க. ஜாக்சனுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ அவ்வளோ அழுன்னு அழறீங்க. சரிம்மா அவன் இந்தியாவில் தான் இருக்கான். நீ ஓகேண்ணா இன்றைக்கி? இல்லைண்ணா வேண்டாண்ணா. இல்லை நான் தெரியாமல் கால் பண்ணிட்டேண்ணா. வேண்டாண்ணா அண்ணா வேண்டாம், சொல்லிடாதீங்கண்ணா, தெரியாமல் சொல்லிடாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே டக்குன்னு கட் பண்ணியிருப்பீங்க. எங்கள் ஜாக்சன் ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு எங்கள் ஜங்குக்கு. அடுத்த நிமிஷம் கிளம்பி உங்கள் வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. இங்கே வழக்கம் போல் எப்போவுமே நீங்கள் பார்க் வந்து ஒரு 6 o'clock அந்த மாதிரி போயிட்டு சும்மா போயிட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக இருந்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க. அந்த மாதிரி இப்போது ஒரு 5:40 அந்த மாதிரி வெளில கிளம்பி வருவீங்களா? அவர் வெளில நின்றுட்டுருப்பாரு. சீனியர் பேசலாமா? பேசலாம். ரைட் எடுத்து லெஃப்ட் டேர்னிங்கில் கார்னரில் பார்க்கா? ஆமாம். சரி ஓகே, வெயிட் பண்ணுறேன், வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்திருப்பார் போல். கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் பொறுமையாக கண்ணெல்லாம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு மேலே ஒரு துப்பட்டா எடுத்து போட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ரொம்ப பொறுமையாக போகிறீங்க. என்ன பேசுகிறது என்ன அப்படின்றதே தெரியல உங்கள் மனசுக்கு. பொறுமையாக போகிறீங்க. அவர் ஆல்ரெடி அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட, அந்த பார்க்குடைய என்ட்ரன்ஸ் கிட்ட அப்படி நின்றுட்டுருக்காரு. இல்லை இங்கே யாராவது பார்த்தாங்கண்ணா? சரி ஓகே, உள்ளே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருப்பார். நீங்கள் போகிறீங்க. அங்கே அப்படியே ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு பக்கத்தில், அதாவது நடுவில் கேப் இருக்குது, நீங்களும் போயிட்டு அப்படியே பக்கத்தில் உட்காருங்க. 2 பேருமே எதுவுமே பேசிக்கல, ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. அவர் தலையில் கேப் போட்டிருக்காரு, அதை அப்படியே கழட்டி மிடில் அப்படியே வைக்கிறாரு. நீங்கள் என்னமோ வைக்கிறாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பீங்களா? அப்போ தான் அவரோட ஃபேஸ் அப்படியே பார்க்குறீங்க. ரொம்ப நீட்டாக லென்த்தி அப்படியே பானி டெயில் போடுற அளவுக்கு முடி வளர்த்து வச்சுருக்காரு. தமிழில் இருக்குது இல்லைங்களா, லென்த்தியான ஒரு ஹேர் ஸ்டைலில் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்காரு. ஒரு மாதிரி கண்ணில் டியர்ஸு. எதுக்கு அழறப்போ? இல்லை நான் அழலை. அப்புறம் கண்ணில் வேர்க்குதா? இல்லை ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, வெயிட் பண்ணிக்கோ. இல்லை வேண்டாம், கர்ச்சீஃப் வச்சிருக்க. சரி ஓகே,
என்ன ஏதாவது பேசணுமாண்ணே? இல்லை, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்க, அப்படி தானே? அப்படி நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோ கண்ணில் டியர்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகுது டக்குன்னு. ஏண்டி அடிக்கடி ரொம்பவே இருக்குமோ? இல்லை சீனியா, இது எல்லாரையும் பார்த்து வரமாட்டேங்குது. யாராவது திடீர்னு பார்த்தா மட்டும் கண்ணு மட்டும் வேர்த்து போயிடுது. அதான், வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. திடீர்னு யாரையாவதுனா என்ன பார்த்து ஏன் இருக்குது? சாரி, தெரில அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே கால் வருது. ஒரு நிமிஷம் இரு. இல்லை, அன்றைக்கி இம்பார்ட்டண்டான ஒரு மீட் இருக்குது. நான் அதை முடிஞ்சதும் அடுத்த நாள் பார்க்கலாம். சரி, இல்லை, அடுத்த நாள் பார்க்கலாம். உனக்கு முக்கியமான வேலை இருக்குது, எனக்கு வர முடியாது. சரி, இல்லை சார், இந்த பார், அன்றைக்கி ஒரு கல்யாணம், அதுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, நான் போகணும். புரியுதுல்ல? ஃபோன் வை. சரி, இல்லை, நீங்கள் கல்யாணத்துக்கு போனாலுமே கூட அன்றைக்கி நான் வர முடியாதான், புரியுதுல்ல? ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, வேறு எதாவது பேசணுமா? இல்லை, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, கேட்குறதுக்கு மட்டும் ஒன்று இருக்குது. என்ன கேட்க போகிற? இல்லை, என்னோடய திங்ஸ்லாம் உங்ககிட்ட. அது உன்னோடது கிடையாது, என்னுடைய தானே அது. இல்லை, அப்படி இருந்தாலுமே கூட அது நான் வச்சுருந்தது, அதை மட்டும் கொடுத்துருங்களேன். ரொம்ப பெயினாக இருக்குது. ப்ளீஸ், பெக் யூ, ப்ளீஸ். தெரியல, அதெல்லாம் என்னோட மெமரிஸ் இருக்குது. அது உங்கள் திங்ஸாக இருந்தாலுமே கூட முடியாது. வர ப்ளீஸ். முடியாது. வேறு என்ன வேணும்? அது மட்டும் தான் வேணும். கொடுக்க முடியாது. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வேணா கொடுக்குறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, என்னோடய திங்ஸ் மட்டும் உனக்கு எதுக்கு? அது உன்னோட மெமரிஸ் இல்லடி, என்னோடது. அது எப்போ என்கிட்ட வந்ததோ அது என்னோடது, புரியுதில்ல? வேற அது மட்டும்தான் தர முடியாது. ப்ளீஸ், தர முடியாது. அதை மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ். தெரியல, அது எப்போ என்னை விட்டு விலகி போச்சோ, என் மண்டைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி குடையுது. ப்ளீஸ், என்னால் அழுது முடியல. ப்ளீஸ். ஒரு மாதிரி அழுகாட்சி படமாகவே போயிட்டுருக்கு என் லைஃப். நான் தான் உன் லைஃப் விட்டு போயிட்டல்ல, அப்புறம் என்ன உன் லைஃப் வர அழுகாட்சி படமாக போயிட்டுருக்கு? என்ன, எதுக்காக போ? இல்லை, அது என்னுடையது. ஆனால் அது என்னுடையதுடி. நான் போட்டதெல்லாம் நீ பொறுக்க வைக்கிறதுக்கு நீ என்ன என் பொண்டாட்டியா? சொல்லு, நீ ஏன் பொண்டாட்டியான்னு கேட்குற? இல்லை, அப்புறம் என்னுடைய திங்ஸ் உன்கிட்ட இருக்கணும்னா அதுக்கு நீ என் பொண்டாட்டியாக இருக்கணும். இல்லை, நீ என்னோட. தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தையை விட்டுறாதீங்க ப்ளீஸ். தெரியுதில்ல? இப்போ சொல்லுடி, ஃபைனலாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஃபைனலாக ஒரு சான்ஸ் உங்ககிட்ட நான் எடுத்துக்கிறேன். சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? இல்லை, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படலை. விருப்பப்படலை. அப்புறம் என்னோடய திங்ஸ்லாம் உனக்கு எதுக்கு? நீ யார் எனக்கு? என் திங்ஸை வச்சுக்கிட்டு நீ வாழறதுக்கு? நீ என்ன பொண்டாட்டியா? இல்லை,
ப்ளீஸ். ஏடி எதுக்குடி நீ பிச்சைக்காரி மாதிரி கேட்குற? நான் தான் உனக்கு உரிமையை தரேனே. நான் என்னையும் தரேன், என் திங்ஸையும் தரேன்னு சொல்கிறேனே. நீ என்ன ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் நான் யூஸ் பண்ணி போட்டதெல்லாம் பொறுக்கி வச்சுருக்கன்றப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும். நானே எங்கள் குப்பையில் கிடக்குறேன்றப்போ, நான் தூக்கி போட்ட குப்பையை நீ பொறுக்கி வச்சுருக்கன்றப்போ எனக்கு இருக்கிற வலி அது உனக்கு புரியாதடி, புரியாது. அது ஒரு நாள் தோணுச்சு. அதான் அந்த குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு வந்தானுங்க பாரு. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வலிச்சதுடி. நான் போட்ட குப்பை கூட மாளிகையில் இருக்குது, ஆனால் நான் குப்பையில் கிடக்குறேன். என் மண்டைக்குள்ளே தட்டுச்சு. சரி, இதுக்கப்புறம் இவ பின்னாடி நாய் மாதிரி எதுக்கிட்ட அலையிற? அவள் குப்பையை கூட பொறுக்கி வச்சுருப்பா, ஆனால் என்ன நாயின்னு கூட மதிக்க மாட்டானே என் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. அதான் உன்னை விட்டு விலகலான்னு முடிவு பண்ணேன். அதான் விலகிட்டேன். இப்போ உன்னை பார்த்ததும் ஏதோ பண்ணுதுடி, ஏதோ பண்ணுது. கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். எல்லாத்துக்கும் ரீசன் என்ன? உன் கண்ணில் அப்படியே குட்டுன்னு கொட்டுமே என்னை பார்த்தாலே. பார்த்தேன், என்னை பார்த்தாலே அழற. இதில் நான் ஏதாவது பண்ணால் நீ சும்மாவா இருப்ப? நீ அழறத பார்த்தாலே என் கண்ணில் வேணாம் வேணாம். என்ன, என்னோடய திங்ஸ்லாம் உனக்கு வேணும் அவ்வளோதானே? சரி, ஓகே. உன் கல்யாண நாளுக்கு கிஃப்டாக தூக்கிட்டு வந்து போடுறேன். அந்த குப்பையை பொறுக்கி அப்படியே மாளிகையில் வச்சுட்டு அழுக்கு போடுறீ. நான் இன்றைக்கி குப்பையில் கடந்துட்டு போகிறேன். வேறு என்ன வேணும்? வேறு என்ன வேணும்னு கேட்டேன். பதில் பேச மாட்டியா? இல்லை, வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசுகிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை, வேறு எதுவும் இல்லை. வலிக்குதுடி, அவ்வளோ வலிக்குது. இந்த வார்த்தையை கேட்க அவ்வளோ வலிக்குது. குப்பை உனக்கு வேணும், உனக்கு நான் வேணாம்ல? இப்போ கூட எவனையும் கொட்டிக்க போகிறேன். அப்போ கூட என்னோடய குப்பை உனக்கு பெருசாக தெரியுது. நான் உனக்கு தேவையில்லை. சரி, ஓகே, சரி, ஓகேடி. உன்னோட திங்ஸ் உங்ககிட்ட உன்னோட கல்யாணத்து அன்னைக்கு இருக்கும். தூக்கிட்டு வந்து கொடுக்குறேன். அந்த குப்பை வச்சுட்டு வாழுடி, வாழ். கிளம்புறேன். அப்படின்னுங்க கண்ணில் தண்ணி குட்டுன்னு கொட்டுது, அவ்வளோ அழுக. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே இங்கே கட் ஆகட்டும். சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சீரீஸோட வந்து பார்க்குறேன். பாய்டா.